வணக்கம். நான் உங்களுக்குலாம் தெரிஞ்ச நடிகர் பிரேம் பேசுகிறோம். இங்கே தென் ஷிரடிக்கு வந்திருக்கேன். அக்கரைப்பட்டியில் இருக்குது, சமயபுரம் பக்கத்தில். இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். உண்மையில் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அண்டு பாபா எங்கே இருந்தாலும் அதுதான். அவசியம் நீங்கள் எல்லாம் வாங்க. இதை கட்டினவர் மிஸ்டர் சந்திரமோகன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களில் ரொம்ப நன்றி. நான் இப்படி ஒரு பிரமாதமான கோயில் நான் ஷிரடியில் பார்த்த மாதிரியே இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்தோடனே பயங்கர ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங். ஸோ அவசியம் வாங்க, எல்லோரும் பாபாவை தரிசிங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி நன்றி. இந்த அருமையான படத்துக்கு என்னுடைய நன்றிகள் கோடி. வணக்கம், நான் சண்முகப்பிரியா, சென்னையிலேருந்து வரேன். சாய்பாபா நான் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ரே பண்ணுறேன். 12th ஸ்டாண்டர்டில் ரேங்க்கு மார்க்ஸ்க்காக வெயிட் பண்ணும்போது எங்கள் அம்மாவோட கனவில் சாய்பாபா ஸ்டெத்து கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு, நான் டாக்டர் ஆனேன். ஸோ அதுலேருந்து எனக்கும் சாய்பாபாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வெரி டீப். ஸோ எந்த பிரச்சனையானாலும் நான் ஃபஸ்ட் சாய்பாபாட்ட தான் கேட்பேன். அது இம்மீடியட்டாக சால்வ் ஆகிடும். அது என்ன மாதிரி பிரச்சனைனாலும் சரி, ஹெல்த் ரிலேட்டடாக இல்லை ஃபினான்ஷியல் ஆர் சைக்கலாஜிக்கல், எனி பிரச்சனைனாலும் பாபாட்ட தான் நான் ஃபஸ்ட்டு போவேன். வீட்டில் நிறைய சாய்பாபா ஸ்டாச்சுஸ் வச்சுருக்கோம். நான் எங்கே போனாலும் கையில் சாய்பாபா ஃபோட்டோ இருக்கும், சாய்பாபா ஸ்டாச்சு இருக்கும். எவ்ரிடே நாங்கள் விளக்கேற்றி கும்பிடுவோம். ஹிந்து முறைப்படி தான் கும்பிடுவோம். அண்ட் தேர்ஸ்டே கோயிலுக்கு போவேன். And this is the first time for me to come to this temple. நாங்கள் on the way to திருநெல்வேலி, just ஹஸ்பண்ட் சொன்னாங்க இங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குதுன்னு. Then immediately I said let's go. So ஒரு பிளானிங்கும் இல்லாமல் we came to this temple. But the aura that this temple carries is really impressive. உள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஷீரடியில் இருக்கிற அதே மாதிரி எல்லா வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த டெம்பிள் have been planned. So it's really good to have this temple in Tamil Nadu. I'm happy to be here. என் பேர் விஜி, நான் சிங்கப்பூர்லேருந்து வரேன். இங்கே இதான் நான் செகண்ட் டைமாக வரேன். ஃபஸ்ட் டைம் வந்ததுமே எனக்கு ஷிரடியில் இருக்கிற அதே ஃபீல் தான் இருந்துச்சு. இட்ஸ் அ பவர்ஃபுல் அண்ட் மிராக்கிள் காட். நிறைய விஷயம் நடந்தது லைஃப்பில். ஐ திங்க் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கும்பிட்டுட்ருக்கேன் இவரை. நிறைய மாற்றங்கள்லாம் பார்த்தேன். ஆனால் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை இல்லை ஆக்சுவலி. ஆனால் இங்கே எழுதியிருக்கிறது பொறுமையாக இருக்கணும்னு. இங்கே வரும்போதும் ரொம்ப எந்த வித்தியாசமும் தெரில. ஷீரடிக்கும் இங்கேக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானே இப்போது ஒரு நேர்த்திக்கடனுக்காக தான் வந்தேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருவேன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கேன். எல்லோரும் வாங்க, வந்துட்டு காலை வச்சுட்டு கும்பிட்டுட்டு பாருங்கள். மிராக்கிள் நடக்கும், பட் பொறுமையாக தான் நடக்கும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் சின்ன வயசுலேருந்தே சாய்பாபாவை கும்பிட்டுருக்கேன். சாய்பாபாவை வேலைக்கிழமை ரொம்ப விரதம் இருந்து நல்லா கும்பிடுவேன். அதேமாதிரி நான் நினைக்கிறது எல்லாமே நடத்தி காட்டுது. போன வருஷம் ஷீரடிக்கே போயிட்டு வந்தேன். நான் நினச்சது கண்டிப்பாக நடந்தது. அவருடைய அருள் கண்டிப்பாக எனக்கு இருக்குது. நான் போன வாரம் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அவரை நினச்சிட்டு இருந்தேன். நல்லபடியாக அந்த கோவிலுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். நினச்சது நடக்குது. இந்த கோவில் அவருடைய மகிமை அதுதான். ஷீரடிக்கும் இந்த கோவிலுக்கும் ரொம்ப வித்தியாசம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவரை மாதிரியே இங்கே இருக்குது. கோவிலுடைய அம்சங்கள், அவருடைய சிலை, அவரை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அம்சமாக இருக்குது. நிறைய மாற்றம் இருக்குது. போன வருஷம் நான் வந்தேன், எனக்கு ஒரு பேத்தி பிறக்கணும்னு நினச்சேன். பொண்ணுக்கு கண்டிப்பாக பிறந்தது. இந்த வருஷமும் அதே மாதிரி ஒன்று நினச்சின்னு இருக்கேன். கண்டிப்பாக நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரை நினைப்பேன். கண்டிப்பாக இவருக்கு எல்லாமே கூட இருந்து அவர் துணை புரிவார், எனக்கு அருள் புரிவார். வணக்கம், என் பேர் மாரி கார்த்திகேயன், சென்னையிலேருந்து வரேன். இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி கூட பிளானே கிடையாது. ஆனால் நாங்கள் திருமலை பார்த்து போய்கிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தோன்னே இல்லை கண்டிப்பாக போகணுன்னு உள்ளே வந்துட்டோம். ஷிரடிக்கு போயிருக்கோம், நிறைய கோயில் போயிருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் வரும். ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் கிரேட். அண்ட் இவ்வளோலாம் எதிர்பார்த்து வரல. நாங்கள் பார்த்ததோடு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி
நம்ம ஷிரடி மாதிரியே செட்டப் பண்ணியிருக்கு வந்துட்டு சாவடி துவாரமுக்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். நான் 2006லேருந்து சாய்பாபா கும்பிட்டுட்டு வரேன். இந்த கோயிலுக்கு அரௌண்ட் ஒரு 20 டைம்ஸ் வந்திருக்கேன். ஓகே, ஷீரடிக்கு ஒரு 4 டைம் போயிருக்கேன். நீங்களும் கோயிலுக்கு வந்து பாருங்கள், நிறைய வித்தியாசங்கள் தெரியும். நான் 2002 2004 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ 2006லேருந்து சாமி பாபாவை கும்பிட ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கேன். அதுக்கு காரணம் எல்லாம் வந்து அவரோட திருவள்ளத்தில் தான். அவரை மனசார வேண்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் சாய்ராம். என் பேர் நிர்மலா. நான் திருச்சி உய்யகொண்டாம் பாலத்துலேருந்து வரேன். சாய்பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக கும்பிட்டுட்ருக்கேன். என் மனசு சரியில்லைன்னா நான் வந்துடுவேன். இந்த கோயிலுக்கு நான் நிறைய தடவை வந்துட்டுருக்கேன். நான் எங்கள் வீட்டிலேயே சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கேன். நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வீடு, எங்கள் ஃப்ரண்ட்லேயே சாய்பாபா ஃபோட்டோ இருக்கும். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீரடிக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன். ஷீரடி பார்க்குறதுக்கு இங்கே வந்து பார்த்துட்டு போவேன். இப்போ நான் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டல்லேருந்து மனசு கொஞ்சம் இதாக இருந்தது. எங்கள் டாக்டருக்கு சாய்பாபா குருவை கொடுக்கணும்னு வாங்க வந்திருக்கேன். வர்றதுனால எனக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். எனக்கு இங்கே வந்துட்டு போனால் மன நிம்மதி இருக்கும். அதுதான் பாருங்கள், ஹாஸ்பிட்டல்லேருந்து அட்மிட் ஆகி ஒரு 3 நாள் தான் ஆச்சு. எனக்கு வரணும்னு தோணுச்சு. இப்போ எங்கள் டாக்டர்ஸ்க்கெல்லாம் நான் கிஃப்ட் கொடுப்பேன். அதனால் என் குருவை நான் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்று. தேங்க்யூப்பா. என் பேர் சாரதா. நாங்கள் மணச்சன்லேருந்து வரோம். நான் இந்த கோயிலுக்கு ஒரு 2-3 தடவை வந்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் சின்ன கோயிலாக இருக்கப்போ வந்தது. இப்போ தான் நான் 2வது தடவை வந்து வரேன். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு மாற்றம் தெரியுது. குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. கோயில் ரொம்ப சுத்தமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அமைதியாகவும் சுத்தமாகவும் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் குழந்தைங்கள இது 2வது தடவை தான் கூட்டிகிட்டு வரேன். என் பேர் ஆனந்தன். உய்யகொண்டான் திருமலை பக்கத்தில் எம்எம் நகர், திருச்சியிலேருந்து வரேன். இந்த அக்கரைப்பட்டி வந்ததுலேருந்து மாதம் ஒரு தடவை வருவோம் நாங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி, ஹெல்த்தி, ப்ராஸ்பரஸ், ரொம்ப சிறப்பாக இருக்குது. ப்ரமோஷன் இது டிபார்ட்மெண்ட் இது எல்லாத்துக்குமே சாய்பாபா அந்தந்த நேரத்தில் கேட்காம வந்து அருள் புரிவார். நீங்கள் சாய்பாபா வந்து மனசு நினச்சா போதும், அவர் வந்து உங்கள்கிட்ட இது பண்ணுவார். இதில் ஒன்றும் மாற்றே இல்லை. நீங்கள் பாட்டுன்னு செய்யலாம். நீங்கள் பாட்டுன்னு வந்தவங்கன்னு கும்பிட்டுட்டுருக்கலாம். அக்கரைப்பட்டி சாய்பாபா இதுக்கு கட்டின ஒன்று வந்தேன். பிரம்மாண்டமாக இருந்தது. நான் 4-5 தடவை வந்திருக்கேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த அமைப்புகள், சிற்பங்கள், இந்த தெய்வீகம், இந்த கோயில் ஃபுல்லாக தெய்வீக அதிர்வலைகள் இருக்குது. இது கும்பிட்டாலே ரொம்ப நல்லது. வந்தாலே போதும், நீங்கள் வந்து இது பண்ணணுன்ட்டு இல்லை. இந்த கோயிலுக்குள்ளே வந்து நுழைஞ்சாலே உங்களுக்கு எல்லா மாற்றங்களும் உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றி எல்லாம் நடக்கும். அது ஒன்றும் மாற்றமே இல்லை. என் பேர் கோகுலன். மதுரை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். இது நான் சாய்பாபா வந்து ஒரு 20 வருஷமாக கும்பிட்டுட்ருக்கேன். சீரடியிலேருந்து கன்னியாகுமரி வரை ரத யாத்திரை வந்தாங்க. அந்த டயத்துலேருந்து கும்பிட்டுட்ருக்கோம். யாருக்கு சாமியை கும்பிட்றதுனால ஒரு மன திருப்தி, மன அருள். அதனால் இங்கே கோயிலை கேள்விப்பட்டு ஏற்கனவே வந்து பார்த்தேன். இப்போ குடும்பத்தோடு வந்து இங்கே கோயிலில் சாமி கும்பிட்றக்கா அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன். உடல் ரீதியாக எனக்கு தொழில் ஸ்தானத்துலேருந்து ஒரு அரசு வேலை கிடச்சி ஒரு சாதாரணமாக வண்டி ஓட்டி இது ஒரு கார் டிரைவராக இருந்தேன். எனக்கு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணேன். அரசு வேலைக்கு கிடைச்சது. அதுவும் நம்ம சாய்பாபா கொண்டனால எனக்கு ஒரு திருப்தி. கோயில் அங்கே விட கொஞ்சம் இங்கே பிரம்மாண்டமாக நல்லா கட்டியிருக்காங்க கோயில். ஷீரடிபுர நிவாசாய சச்சிதானந்தமூர்த்தியே சர்வசக்தி ஸ்வரூபாய சாயிநாதாய தே நமஹ. பாபாவை பற்றி சொல்லணும்னா 1000 நாவு கொண்ட ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாது, அவ்வளவு பிரசித்தி. என் பேர் சுரேஷன் பேர். நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வரேன். இந்த தென் ஷீரடியை பார்க்கும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. இந்த கோவில் இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டுமானமெல்லாம் நடப்பதற்கு முன்னாடி பாபா அந்த மரத்தடியில் இருக்கும் பொழுதுலேருந்தே நாங்கள் வந்துட்டுருக்கோம் ரொம்ப ரெகுலராக. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அத்தனையே கொடுத்துருவார் பாபா. நாம் வந்து கற்பக விருட்சத்தை தேடி காட்டுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. இங்கே வந்துட்டால் போகிறோம். நாம் மனசில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கட்டாயமாக பாபா நிறைவேற்றி கொடுப்பார். பாபா நிறைவேற்றி கொடுப்பார். இதில் எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. உள்ளே வரும்பொழுதே நாம் 100% முழு நம்பிக்கையோடு பாபாவோடு வந்தால் போகிறோம். நம்ம சொல்லும்போதே சொல்கிறாரே, நம்பிக்கை, பொறுமை,
அதுக்கப்புறம் நிதானம், மௌனம், இதுவே ஞானம். இது இருந்தாலே நமக்கு மோட்சம் கிடச்சிரும்பார். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் நமக்கு கொடுக்கறது யாரானா இந்த பாபா தான். சின்ன சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி உலகத்தில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவில் பாபாவினுடைய ஆசீர்வாதத்தினால, அதுவும் நமக்கு திருச்சி மாநகரில் இவ்வளவு பெரிய ஷீரடி பாபாவோட கோவில் இருக்குன்னா நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில் சின்ன விஷயங்கள் இல்லை, நான் பெரிய விஷயங்கள் எல்லாமே நான் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாபா தான் காரணம். ஒரு காலத்தில் இந்த சன் டிவியில் கார்த்தால் தினம்தோறும் ஒரு 9:30 to 10 பாபாவை பற்றி ஒரு சீரியல் போடுவாங்க. அதை பார்க்க பாபாவை எப்படியாவது பார்க்கணும், அவ்வளவு சுலபமான குருநாதராக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்த அந்த பிரியம். அதாவது ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே பாபாவை பற்றி தெரியும், நித்தியப்படி நம்ம பூஜை அனுஷ்டானங்கள்லாம் இருக்கும் பொழுது பாபாவுக்கு பண்ணுவோம். ஆனால் அந்த சன் டிவியில் சொல்ல பாபாவினுடைய உண்மையான சரித்திரத்தை சொல்ல நமக்கு அவர் மேலே இன்னும் பக்தி ஜாஸ்தி ஆகிடுது. அடிக்கடி நம்மளால் ஷீரடி போய் பார்க்க முடியாது, ஆனால் அங்கே பார்த்த அதே திருப்தி நமக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னாக்க அது இந்த பாபாக்கிட்ட தான் கிடைக்கும். எப்பொழுதுமே வரலாம், 100% நம்பிக்கையோடையே வரலாம். என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறையா மிராக்கிள்லாம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட பாபாவை என்னுடைய காலம் முழுவதும் தொழணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதே மாதிரி பாபா எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சாய்ராம். டி ரவீந்திரன், சென்னை பல்லாவரத்துலேருந்து வந்திருக்கிறோம். நான் பாம்பேயில் இருக்க சொல்ல நிறைய வாட்டி ஷிரடிக்கு போயிருக்கிறேன். அதே மாதிரி ஷிரடி இது முதல் தடவையாக நான் வந்திருக்கிறேன். அந்த இது மாதிரியே இருக்குது எல்லாமே. அது மாதிரி இங்கே நம்ம எதனா வேண்டிட்டு போனோம்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்குது. அதே ஷிரடியில் என்ன நினச்சிட்டு நடக்கிறதோ அதே மாதிரி இந்த கோயிலே நடக்குது. ஆனால் அமைப்பெல்லாம் எல்லாம் அதே மாதிரி இருக்குது. ரொம்ப சக்தியான சாமி மாதிரி தெரியுது. இங்கே நிறைய மாற்றம் நடந்துகிட்ருக்குது. அது எப்படி சொல்கிறதுனே தெரியாது. அது ஷிரடியில் இருக்க சாய்பாபாவுக்கும் இதுக்கும் ஒன்றும், அவர் கொஞ்சம் மேல் இதில் இருக்கிறாரு, உச்சத்தில் இருக்கார், மேலே உட்காந்துட்ருக்காரு. இவர் கொஞ்சம் கீழே இருக்கார், அவ்வளோதானே தவிர வேறு ஒரு வித்தியாசமே ஒன்றுமே இல்லை. வணக்கம். என் பேர் திவ்யா, நான் சிறுகனூர்லேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசை. முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன் சாய்பாபா கோயில் பற்றி. ஸோ வரணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்றைக்கி கடவுள் எப்படி என்னை வர வச்சாங்கன்னு தெரியல. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்பவே ஒரு அமைதியான இடமா இருக்குது. மனசில் ஒரு கவலையோடு வந்தோடனே உள்ளே எனக்கு நுழைஞ்சு சாமி முகத்தை பார்த்தோன்னே என்னை மீறி கண்ணு கலங்குச்சு. எனக்கு ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு இடம், ஒரு நல்ல நீட்டான ஒரு இதாக இருக்குது. ஒரு மனசுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. கேள்விப்பட்டேன், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அக்கரைப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ ரீசெண்டாக போன வாரம் சமயபுரம் கோயிலுக்கு போனேன். அப்போ கூட மனசில் என்னை தயவு செஞ்சு உங்கள் கோயிலுக்கு வர வைங்க, எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே ஒரு வேண்டுதல் வச்சேன். ஆனால் நான் இவ்வளோ சீக்கிரத்தில் வருவேன்றதை நான் எதிர்பார்க்கல சார். எனக்கு கடவுளாக கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் மனசுக்குள்ளே வேண்டும் போது கூட சொன்னேன், என்னை மறுபடியும் இங்கே வர வைங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டுதல் வச்சுருக்கேன். கண்டிப்பாக சார், என் குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு நான் வரணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே ஒரு மனசுக்கு அமைதியாக இருக்குது. எனக்கு நான் இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோதையும் நான் யோசித்தேன், பேசாமல் வீடு இங்கிட்டு இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி வந்துடலான்னு கூட நான் யோசித்தேன். எனக்கு ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு சூழலாக இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி. நான் நிஜமாவே எதிர்பார்க்கல சார், இன்றைக்கி கடவுள் கூப்பிடுவாங்கன்றதை நான் எதிர்பார்க்கல. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நேம் சுதா, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறதாண்டி கிளம்பினேன். நான் வர வழியில் திருச்சியில் இந்த மாதிரி ஷீரடி சாய்பாபா கோவில் இருக்குதுன்னு சொன்னதுனால இங்கே பார்க்கலாம். நான் இது செகண்ட் டைம் வந்திருக்கேன். நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருமையாகவும் இருக்குது. வணங்குறது எல்லாமே ஒரு சக்ஸஸாக இருக்குன்னு ஒரு மைண்டில் ஒரு தாட். அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். எல்லாம் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம் நாங்கள். ஓகே, தேங்க்யூ. என் பேர் அபினியா, நான் திருச்சியிலேருந்து வரேன், சிறுகனூர்லேருந்து. எனக்கு சாய்பாபா பிடிக்கும். நிறைய கோயில் வந்திருக்கேன் பக்கத்தில். முதல் தடவை இந்த கோயில் பார்க்குறேன். வந்தபோது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மனசில் இருக்க பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி, அந்த மாதிரி நிம்மதியாக இருக்குது. வேண்டுதலும் நிறைய நடந்திருக்கு. சாய்பாபா எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கிற மாதிரி எனக்கும் நான் ஏதாவது என்னை மீறி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதை சரி பண்ணி நான் நல்லபடியாக வழி நடத்துகிற அளவுக்கு இந்த சாய்பாபா இருப்பார் அப்படின்னு அவர்கிட்ட தேடி நான் வந்திருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. சுத்தமாக வச்சுருக்காங்க. நிறைய உள்ளே போனாலே நமக்கு ரொம்ப ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு நல்ல ஒரு மனசுக்குள்ள ஒரு அந்த தேடலே ஏதோ பார்த்த மாதிரி நமக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு நிம்மதி கிடைக்குது.
மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. கடவுள் நம்மளை இன்றைக்கி வர வச்சுருக்காரு, நம்மளை இன்றைக்கி பார்க்கணுன்னு அவரே விருப்பப்பட்டு நம்மளை கூப்பிட்ருக்காரு அப்படின்னு ஒரு நிம்மதி கிடைக்கிது மனசில். நிறைய வேண்டியிருக்கேன். அது எல்லாமே நடந்திருக்கு. நம்ம ஒரு கவலைன்னு தேடி வரும்போது அதை சரி பண்ணி தான் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குறாரு. மூர்த்தி, நாங்கள் பண்ருட்டியிலேருந்து வர்றது. இந்த கோயிலெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுப்பனை வேணும். நம்மளை பகவானா நம்மளை பார்த்து வாடாயா சன்னதிக்கு அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நமக்கு இதை பார்க்கறதுக்கே நமக்கு மனசில் ஒரு ரொம்ப தெளிவு உண்டாகுது, சந்தோஷம் உண்டாகுது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இறைவனுடைய திருவருளால் நாடி நம்ம வந்திருக்கிறோம். அவர் தான் நமக்கு கூட இருந்து நல்ல உதவிகளை செய்யணும், உலகமெல்லாம் பரவணும், இவர்களுடைய புகழை எடுத்து சொல்லணும், எல்லாம் இங்கே பார்க்கணும். அது நமக்கு கொடுப்பனை. நான் பார்க்கறதுக்கு மனசு திருப்தி ரொம்ப. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம வந்திருக்கிறோமே எனக்குள்ள நமக்கு ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்குது. அவரை பார்க்கறது நமக்கு ஒரு செலுவாக இருக்குது. நம்ம மனநிலையை அவர் தான் புரிஞ்சுக்கின்னு நல்ல வழி காட்டணும். मैं सत्य प्रकाश तिवारी है, जिसमें स्वामी 6 ईयर्स முடிஞ்சேங்க. சாய் பாபா கோயில் ஃபுல் நல்லா இருக்கா. மார்னிங் 6 மணி ஓப்பன் டெம்பிள். 9 o'clock ऑफ. इसमें पूजा ऑल टाइम पूजा इन ऑन द टाइम पूजा முடிஞ்ச இன்னும் சாய் பாபா கோயில் நல்லா இருக்கா. வித் இங்கே இருக்க சூப்பர் என்ன பிளேஸு நல்லா இருக்கா. இன்னும் ஆல் ஃபுல் ஹாப்பி. இங்கே வர்ற சாய்பாபா கோயில் ஃபுல் நல்லா இருக்கு. ஓம் சாய்ராம். நான் திருச்சி ஸ்ரீரங்கத்துலேருந்து வரேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்துட்டுருக்கோம் ரெகுலராக. அப்படி வரும்போது இந்த வியாழக்கிழமை ஏன்னா நான் எதிர்பாராமல் பாபாவுடைய சன்னதியில் நிற்கும்போது திடீர்னு என் மகனுக்கு திருமணம் ஆகணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன். புஷ்பத்தை எடுத்து கையில் கொண்டு கொடுத்தார். பாபாவுடைய இது ஒருத்தர் டிவோட்டின்னு நினைக்கிறேன். அவர் யார் என்னன்னே எனக்கு தெரியல. ஆனால் அவர் கொண்டு என் கையில் கொடுத்தார். கொடுத்த உடனே எனக்கு அது கவுளியும் உடனே அடித்தது. அதாவது பள்ளி சகுனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த சகுனம் நடந்தது. அப்போவே எனக்கு மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடச்சிருக்கு. என் பையனுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும். பாபாவுடைய அனுகிரகத்தில் எல்லாமே நல்லா தான் நடந்துடும்ன்றது மனசுக்கு பரிபூர்ண நிம்மதியாக இருக்குது. இன்னும் நான் தொடர்ந்து பாபாவை தரிசனம் பண்ண வருவேன். இதன் பிறகு ஒன்று சொல்லிக்க நான் விரும்புகிறேன். என்னென்னா எல்லாரும் பாபாவோட நம்பிக்கையோடு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக வேண்டினது வேண்டினபடியே நடக்கும். ஒவ்வொரு மக்களும் நம்பிக்கையோடு பாபாவை, இங்கே அக்கரைப்பட்டி பாபா இருந்தால் நம்ம திருச்சியில் எந்த பாபா இருந்தாலும் இவருக்கு இருக்கிற சக்தி ஒரு தனி மகிமை. அதனால் நீங்கள் எல்லோரும் அவரை தரிசனம் பண்ணணும். உங்களோட குறைகளும் நிவர்த்தி ஆகணும். மனதார பாபா பிரார்த்தனை.